வட்டார வழக்கு. இன்னைக்கு இங்க உள்ள தேட்டர் ஸ்கிரீன்ஸ்ல இருக்க ஒரு தமிழ் படம் தான் இது. கண்சாமி ராஜேந்திரன்ங்கிற ஒரு புதுமுக இயக்குனரோட படம் தான். ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு ஆத்தென்டிக்கான ஃபிலிம் ஒன்று பார்க்க போறோங்கிற ஃபீல் எனக்கு அது கொடுத்தது. அதனாலதான் இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க நான் சூஸ் பண்ணேன். சிவங்க பக்கத்துல உள்ள ஒரு கிராமம், அங்க காலங்காலமா நடக்கிற அங்காளி பங்காளி சண்டை. இதுல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துருது. இது ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்றாங்க. அதை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி வட்டார வழக்குங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்த வட்டாரத்துல வழக்கத்துல உள்ள எல்லாத்தையுமே, நாட் ஜஸ்ட் த ஸ்லாங், இந்த வட்டாரத்துல வழக்கத்துல உள்ள எல்லாத்தையுமே இந்த படத்துல ரொம்ப அழகாவே படமாக்கி இருந்தாங்க. ரொம்ப குறிப்பா மெயின் லீடை தாண்டி மித்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு நடிகர்கள் தான் இதுல பண்ணிருக்காங்கன்ற ஃபீலே நமக்கு கொடுக்கல. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது அந்தந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருந்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத தாண்டி ஏதோ அவங்களோட அன்றாட வாழ்க்கையே அவங்க ஒரு கேமரா கொண்டு போய் படம் முடிச்சுட்டு வந்த ஃபீல் தான் இருந்தது. நான் சொல்றது மித்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மெயின் லீடுக்கு வர்றேன். அதுக்கு முன்னே அந்த மித்த கேரக்டர்ஸ், அது ஹீரோ கூட வர கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்களா பண்ணிருக்க அந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த ஆப்போசிட் குரூப்பா இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃபீல்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடித்தளம் போட்டதே அந்த மித்த கேரக்டர்ஸ் தான். இது இல்லாம ஃபீமேலா நம்ம ரவீனா தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் சும்மாலாம் இல்லை. நான் இதை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்லை. சி ஜஸ்ட் நெயில் இட். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமா இருந்தது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே. பட் இந்த மேல் லீட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சில இடங்கள் பிரமாதமா இருக்கு. அந்த அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் அவருமே படத்துல நுழைஞ்சிடறாரு கதைக்குள்ள. பட் ஒரு சில இடங்கள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்மெச்சூரா எனக்கு தெரிஞ்சது. அதுதான் இந்த மெயின் லீடை தாண்டி மித்த கேரக்டர்ஸ்னு நான் சொன்னதுக்கான காரணம். அண்ட் மேக்கிங் தான் இதுக்கான ஒரு பெரிய டிராபேக்கா நான் பாக்குறேன். அதுக்கு வர்றேன். இவங்க இந்த கதைய, இது வந்து 70s and 80s நடக்கிற கதையை முன்னும் பின்னும் தான் சொல்றாங்க. இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நரேட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்தை இன்னைக்கு உள்ள இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு முழு நீள ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட முயற்சி முழுமையா வெற்றி அடையுதுங்கிறது தான் இங்க ஒரு வருத்தமான உண்மை. அதுக்கு முழு காரணமும் அந்த மேக்கிங் தான். இது லோ பட்ஜெட்ல பண்ணப்பட்ட படம் தான். பட் அது நம்ம குறையா சொல்ல போறது இல்லை. அது என்னைக்குமே ஒரு குறையும் இல்லை. ஆனா அது ஒரு டெக்னிக்காலிட்டி, இந்த கதையே ஆல்ரெடி நரேஷன்ல பல இடங்கள்ல தள்ளடிக்குது. அது தனித்தனி காட்சிகளா சிலது நல்லா இருந்தா கூட அது ஓவரால் படமா ஒரு போர்வையா பல இடங்கள் தள்ளடிக்க தான் செய்யுது. அதுவும் இசைஞானி, அது நம்ம இளையராஜாவோட மியூசிக்லன்னா படம் இன்னுமே கொஞ்சம் போரிங்கா தான் போயிருக்கும். இது புது டீமா என்னங்கிறது எனக்கு புரியல. பட் மேக்கிங்ல பல இடங்கள் அந்த ஒரு இம்மெச்சூரிட்டிங்கிறது தெரியதான் செஞ்சது. குறிப்பா அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி வர்ற ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கு, ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்கு. அதாவது ஹீரோட ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம், அந்த சண்டை காட்சி ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஆக்சுவலா இப்படியான படங்கள்ல சண்டை காட்சிகள் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கணும். பட் சர்ப்ரைசிங்லி சில இடங்கள்ல அந்த ஒரு காட்சி தவிர்த்து பல இடங்கள்ல ரொம்ப இம்மெச்சூரா இருந்தது அந்த சண்டை காட்சிகளுக்கான மேக்கிங். இது இல்லாம அந்த காதல் காட்சிகள் எல்லாமே, அந்த ஆரம்பம், அந்த மிட் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா கூட அது ஒரு தனித்தனியா பார்க்க ஓகே. பட் ஒரு முழு நீள படமா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படமா, அது நான் சொன்னது போல நம்மளோட கிராப் பண்ணி வைக்கல ஸ்கிரீன்ல அவங்க. அது நம்ம கவனம் ஈஸியாவே சதறிடுது. ஸோ எல்லா குறையும் அந்த மேக்கிங்ல தான் இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், இந்த உண்மை சம்பவத்தை உங்க கதையா சொல்றதுக்கு அந்த காதல் காட்சியை தவிர்த்து, அதையுமே நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. பட் பரவாயில்ல, அந்த காதல் காட்சியை தவிர்த்து மித்த எதுவுமே சொன்னது போல இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு படமா இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ மித்த எதுவுமே அது உள்ள ஒரு படமா ஃபியூச்சர் ஃபிலிமா பிரசென்ட் பண்றதுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இல்லை. கண்டிப்பா அது ஒரு டாக்குமெண்ட்ரியா கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் தியேட்டருக்கு போய் இதை இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் உட்காந்து பொறுமையா பார்ப்பாங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அது அப்படியான நோக்கத்துக்கு எடுக்கப்பட்ட படமா இது இருக்கக்கூடாது, ஐ ஹோப். ஏன்னா அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதிவா இது பிரமாதமாவே இருந்தது. கண்டிப்பா இவங்களோட உழைப்பை நம்ம பாராட்டணும். பட் சொன்னது போல இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இது ஒரு கமர்ஷியல் படம்ன்றதை விட்டுருங்க, ஒரு ஃபியூச்சர் பிலிமா ரிலீஸ் ஆகி காம்படிட் பண்ணி ஓடுற அளவுக்கு ஆடியன்ஸோட மனநிலை இந்த மாதிரியான படங்களை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்குற லெவலுக்கு இல்லைங்கிறது வேணா நம்ம சொல்லலாம். பட் சொன்னது போல ஒரு பதிவா கண்டிப்பா இவங்களோட உழைப்பை நம்ம பாராட்டலாம். ஸோ இன்னமும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரீசெண்ட் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, கூழாங்கல் பார்த்துருக்கீங்கன்னா அதுல கூட சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலரான ஒரு படம் வச்சுக்கோங்களேன், மேக்கிங் வைஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃபீல். ஆனா அவங்களுக்குமே கூட சொன்னது போல கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற படங்கிறப்போ, இப்போ கூழாங்கல்னா கூட ரன் டைம் ரொம்ப கம்மி. இந்த 2.5 மணி நேரம் ஓடுற படங்கிறப்போ பல இடங்கள்ல அந்த என்கேஜிங் ஃபேக்டர் சுத்தமா மிஸ் ஆயிரும். அண்ட் சில இடங்கள் அந்த மேக்கிங் கொஞ்சம் நம்மளே எரிச்சல் விட்டதான் செய்யுது. அது நான் சொன்னது போல மேபி புது டீமா இருக்கலாம் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணவங்க. மேபி அடுத்த படைப்பை இவங்ககிட்ட இருந்து இன்னும் பெட்டரா எதிர்பார்க்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரை இதுதான் நிதர்சனம்.
டைம் இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்தை ஒருத்தர் உங்களோட தாட்ஸ்ங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். பாய்.